ஹை 2025ஆம் ஆண்டின் மாபெரும் ஃபிட்னஸ் புரட்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எஸ், நம்ம சேனலில் FHT5K அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக, வெயிட் கம்மியாகி, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சேலஞ்சை பற்றின டீட்டெயில் தெரியாதவங்களுக்கு லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அவங்க பார்த்துட்டு இந்த சேலஞ்சோட கம்ப்ளீட் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடனே ஸ்ட்ராவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராவ் ஆப்பில் ட்ராக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளுடைய FHT5K சேனலுடைய பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த 2025 வருஷத்தில் உங்கள் ஃபிட்னஸில் நீங்கள் பல மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் பூரா நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலரான ஒர்க் அவுட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஒர்க் அவுட் வீடியோஸ் அண்ட் ட்ரைனிங் ஷெடியூல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 2025 கடைசியில் உங்களால் ஒரு ஹாஃப் மேரத்தான், அதாவது ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங்கும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் ஷெடியூல் என்ன, ஃபர்ஸ்ட் வீக்கோட ஒர்க் அவுட் ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2025ஆம் ஆண்டின் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஷெடியூல் இப்போ நம்ம பார்த்துருவோம். நார்மலாகவே மண்டே வந்து ரெஸ்ட் டேவாக எடுக்கிறது என்னுடைய வழக்கம். காரணம், சாட்டர்டே சண்டேஸில் என்னுடைய லாங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால மண்டே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ மண்டே வந்து ரெஸ்ட் டேவாக வச்சுக்கிடுவோம். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்காக அலோகேட் பண்ணிடுவோம். வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே நம்ம வந்து ரன்னிங் ரெலவெண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ஸ்டே அண்ட் சண்டே நம்ம வந்து சைக்கிள் ரெலவெண்ட்டான ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் பூரா வந்து நம்ம இந்த ஷெடியூலை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி, ஒர்க் அவுட்டோட டைப்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுடைய வீக்லி ஷெடியூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த 2025ஓட ஃபர்ஸ்ட் வீக்கோட மண்டே நம்ம சொன்ன மாதிரி ரெஸ்ட் டேவாக விட்டுறலாம். செகண்ட் டே, அதாவது டியூஸ்டே வந்து நம்ம ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கில் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ண மாதிரி ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளான பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், புஷ்அப்ஸ், மவுண்டைன் கிளைம்பர்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் அவுட்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை ஒரு 10 ரெப்பிட்டேஷன் 3 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கை பார்த்து இதில் கொடுத்துருக்கிற ஒர்க் அவுட்ஸை 10 ரெப்பிட்டேஷன்ஸ் ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இதில் கொடுத்துருக்க ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ரெகுலராக வீட்டிலேருந்து பண்ணாலே போதும். ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால நம்ம ஜாஸ்தியாக ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இன்டென்சிட்டி லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து வெனஸ்டே வந்து நம்மளுடைய ரன்னிங் ஆன டே. இந்த வெனஸ்டே, அதுவும் இது முதல் வாரம் அப்படிங்கிறதுனால நம்ம ரன்னிங்கில் வந்து பெரிய கோல்லாம் செட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வாக்கிங்கில் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக வாக் பண்ண முடியுமோ, அதாவது ஒரு ஜாகிங் அளவுக்கு போகாட்டினாலும் ஒரு பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பீடான வாக்கிங் பண்ணுங்கள். ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இளைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப இளைக்குது, டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அளவுக்கு மீறின ஸ்பீடில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவே வேணாம். ஸ்லோவாக பண்ணாலே போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிராஜுவலாக நம்மளோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வெனஸ்டே ஒரு 30 to 45 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். இதுதான் வெனஸ்டேக்கான ஒர்க் அவுட். ஸோ தேர்ஸ்டே நம்ம வந்து சைக்கிளிங்கான டே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தேர்ஸ்டேவும் நீங்கள் ஒரு 30 to 45 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்பீடில் சைக்கிளிங் பண்ணுங்கள். இந்த சைக்கிளிங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட்டான ரோடை செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லேயே சைக்கிளிங் பண்ணுங்கள். அப்போ வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். உங்களால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ இந்த ரன்னிங் பண்ணும்போதும் சரி, இந்த வாக்கிங் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போதும் கையில் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி கொண்டு போகிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வாக்கிங்கோ அல்லது சைக்கிளிங்கோ பண்ணும்போது எவ்ரி 15 to 20 மினிட்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறது நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் கையில் எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரைடே ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டிலேயே செய்யக்கூடிய பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், புஷ்அப்ஸ், லஞ்சஸ், பிளாங்க்ஸ், மவுண்டைன் கிளைம்பர்ஸ், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஒர்க் அவுட்கான லிங்க்ஸை நம்ம ஏற்கனவே இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் அவுட்டை 10 reps 3 செட்ஸ் பண்ணாலே போதும். இந்த வீக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அல்லது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நார்மலான ஸ்ட்ரெச்சிங், அதாவது ஆர்ம் ஸ்விங்ஸ், ஹிப் ட்விஸ்டர்ஸ், அந்த மாதிரி என்னென்ன வந்து சிம்பிளாக உங்கள் உடம்பு வந்து டைனமிக்காக நீங்கள் மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி மூவ் பண்ணாலே போதுமானது. ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் பெருசாக வந்து எதுவுமே ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ப்ராக்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குருவோம். இப்போ சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து நம்ம லாங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் முதல் வாரமாக இருக்கிறதுனால சாட்டர்டேவும் சண்டே வந்து நம்மளுடைய அசஸ்மெண்ட் டே,
அதாவது நம்மளால் எவ்வளோ தூரம் ரன்னிங் பண்ண முடியுது, நம்மளால் எவ்வளோ தூரம் சைக்கிளிங் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த சாட்டர்டேவும் சண்டேவும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாட்டர்டே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் ஒரு நல்ல ரன்னிங் ஷூ ப்ளஸ் ஒரு நல்ல ரன்னிங் காஸ்டியூமில் உங்களால் எவ்வளோ தூரம் நார்மலான ஸ்பீடில், அதாவது கம்மியான ஸ்பீடில் ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டராக கூட இருக்கலாம், 1 கிலோமீட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த வருஷத்தோட கடைசியில் 21 கிலோமீட்டர்ஸ் ஓட போகிறோம். அது கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய லிமிட் என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அசஸ்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ, அது 2-3 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வேகமாக ஓடக்கூடாது. ரொம்ப கேஷுவலாக, அதாவது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் கூட ஒரு 4-5 வார்த்தை வந்து பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு கேஷுவலான ஒரு பிரீத் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கேஷுவலாக ஓடுங்க முடிஞ்ச வரைக்கும். அதாவது நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் ஓட போகிறீங்க, அவ்வளோதான். இந்த பேஸில் உங்களால் எவ்வளோ தூரம் வந்து ஓட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பேஸ் லைன். இந்த பேஸ் லைன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருஷ கடைசியில் நம்ம 21 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சண்டே சைக்கிளிங்கும் அதே மாதிரி தான். உங்களால் கம்ஃபர்டபுள் பேஸில் எவ்வளோ தூரம் சைக்கிளிங் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் லூப் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 2.5 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் வர மாதிரி, அல்லது ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு 3 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இந்த லூப்பில் கண்டினியூஸாக உங்களால் எவ்வளோ தூரம் சைக்கிளிங் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 3 தடவை 4 தடவை நீங்கள் கண்டினியூஸாக அந்த லூப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ போகிறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர், வர 2 கிலோமீட்டர், ஸோ மொத்தம் 5 கிலோமீட்டர் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 15 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒரு 2 தடவை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பண்ண முடியுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சைக்கிளிங்கில் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஃபஸ்ட் வீக் வந்து நம்ம அசஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ரன்னிங்கையும், எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சைக்கிளிங்கையும் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த அளவுக்கு ரன்னிங் சைக்கிளிங் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சைக்கிளிங் அண்ட் ரன்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது மறக்காமல் ஸ்ட்ராவா ஆப் மூலியமாக உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். STRAVA ஸ்ட்ராவா. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஆப் ஸ்டோர்லையும் ப்ளே ஸ்டோர்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான், இதுக்கு எந்த காசுமே கிடையாது. இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளுடைய FHT 5K சேனலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ராவா குரூப்பில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை நானும் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஒர்க் அவுட்டில் ஏதாவது தப்பு இருக்குது, உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அல்லது வந்து அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து கரெக்டாக பார்த்து உங்களுக்கு உண்டான சஜஷனை வந்து என்னால் பர்சனலாகவே உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் ஸ்ட்ராவா ஆப்பில் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய குரூப்பை ஜாயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுடைய 2025க்கான ஃபஸ்ட் வீக்கோட ட்ரைனிங் பிளான். இதே மாதிரி வாரம் நம்மளுடைய சேனலில் வந்து மேக்ஸிமம் மண்டே அன்னைக்கு நம்ம வந்து ட்ரைனிங் பிளான்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ட்ரைனிங் பிளானில் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாத பல மைல்ஸ்டோன்ஸை இந்த 2025 அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களை கைட் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? அப்படி நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உடனே ஸ்ட்ராவா ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை அதில் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து சிறப்பான, வளமான, ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக பாடுபடுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.